ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி காலிஃப்ளவர் சில்லி வீட்டிலையே பசங்களுக்கு டேஸ்ட்டாக எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பெரிய சைஸு காலிஃப்ளவர் வாங்கியிருக்கேன். இது காலிஃப்ளவர் வாங்குகிறப்போ அதாவது அந்த ஃப்ளவர் மலராமல், அதாவது கெட்டியாக இருக்கணுங்க. மேலே பிரிஞ்சு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து வாங்கினா தான் ஃப்ரெஷ்ஷாக புது பூ மாதிரி இருக்கும். அதே மாதிரி கட் பண்ணுறப்பவும் பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக தண்டி இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி சில்லி போட்டால் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பெரிய பெரிய சைஸாக இல்லாமல் பாருங்கள், இந்த மாதிரி காம்பு கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூ மலராத பூவாக பார்த்து எடுத்துக்கணும். அதுதான் டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும். இதை சுடு தண்ணி காய வச்சுருக்கேன். சுடு தண்ணி நல்லா கொதிக்கிறப்போ கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். அதில் இந்த கட் பண்ணின காலிஃப்ளவரை போட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டு போட்டு மூடிடலாங்க. அது அந்த சூட்லேயே, அந்த தண்ணி சூட்லேயே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இது வேக வைக்கக்கூடாது. வேக வச்சா அது சில்லி போடுறப்போ அது எண்ணெய் நல்லா குடிச்சிடும். அதனால் இது மூடி வச்சு ஆஃப் பண்ணிடலாம். உடனே ஆஃப் பண்ணிடணும். கொதிக்கிற தண்ணியில் காலிஃப்ளவரை போட்டுட்டு மூடி வச்சிடணும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே வடிகட்டி எடுத்துடலாம். வேகவே வைக்கக்கூடாதுங்க காலிஃப்ளவரு. இப்போ ஒரு பேனில் கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டேன். அரிசி மாவு அது ஒரு 2 டேபிள் ஸ்பூனு. அப்புறம் மைதா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். மைதா கொஞ்சம் சேர்க்கணுங்க. அப்போ தான் நமக்கு அந்த பைண்டிங், அதாவது அந்த மசாலாலாம் அந்த காலிஃப்ளவரில் சேரும். இல்லைன்னா அது பிரிஞ்சு வந்துவிடும் எண்ணெயில் போடுறப்போ. அதனால் மைதா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன். உப்பு காய் வேக வைக்கிறப்பவே கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு பார்த்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். காரம் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரு அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு, கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக சேர்க்க வேணாம். அது மசாலா அதிகமாக இருந்தால் அது இஞ்சி பூண்டு வாசம் அதிகமாக இருந்தால் காலிஃப்ளவர் சாப்பிட மாட்டாங்க பசங்க. அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். அப்புறம் லெமன் எலுமிச்சம்பழம் 1 மூடி அளவு பிழிஞ்சு விட்டுருக்கேன். இப்போ வெள்ளைக்கரு மட்டும் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. இந்த முட்டை வேணான்னா நீங்கள் ஆயில் மட்டும் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆனால் வெள்ளைக்கரு சேர்த்துட்டா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எல்லோ வேணாம், வெள்ளைக்கரு மட்டும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு கையிலேயே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் ஒட்டுக்காக நல்லா கலந்து வரும். ஒரு 2 நிமிஷம் அந்த பேஸ்ட்டு நல்லா கையிலேயே கலந்து விட்டுக்குங்க. ஒரே மாதிரி ஈவனாக கிடைக்கும் நமக்கு மசாலா. இந்த கலந்து விடுறதுல தாங்க இந்த காலிஃப்ளவர் சில்லி ஒரே மாதிரி கிடைக்கும் நமக்கு. அதனால் நல்லா கலந்து விட்டுக்குங்க. ரொம்ப தண்ணி மாதிரி கலக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு தான் கலந்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இருந்தாவே பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். சின்ன சின்ன பீஸாகவே நம்ம கட் பண்ணி இதில் கலந்து விட்டுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்குது மசாலான்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன் அளவு லைட்டாக சூடு பண்ணி அது க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக
கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சு எடுத்தால் இன்னும் சூப்பராக மசாலாலாம் அந்த காயில் வந்து சேர்ந்துக்கும். இதே மாதிரி நீங்கள் சிக்கனையும் செய்யலாம், சிக்கன் சில்லியும் செய்யலாம், சூப்பராக இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்துக்கிறேன். அப்படியே உடனேவும் போடலாம், ஆனால் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சு போட்டால் நமக்கு வந்து மசாலா காயில் இறங்கி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான். பாருங்கள், இப்போ 1/2 hour ஆகிடுச்சி. இது நல்லா எடுத்து இன்னொரு தடவை நல்லா கலந்துட்டு கொஞ்சம் சில்னஸ் போன அப்புறம் எண்ணெய் வந்து முதல்ல அதிகமாக கொஞ்சம் காஞ்சதும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி கையிலேயே ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க. அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நமக்கு காலிஃப்ளவர் சில்லி கிடைக்கும். பாருங்கள், உடனே வந்து நம்ம கலந்து விடாமல் ஒரு நிமிஷம் கழித்து அப்புறமா கலந்து விடலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சி காலிஃப்ளவர் சில்லி. விஜேஎஸ்எஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டில் போய் என்னோடய குக்கிங் ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி சிக்கு கோலம்லாம் ஒரு ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி ப்ளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். பாருங்கள், காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆகிடுச்சி. இப்போ எடுத்துகிட்டு இதே மாதிரி அடுத்த ட்ரிப்பும் போடலாம். எண்ணெயில் மசாலா ஒட்டாமல் இந்த மாதிரி கிடைக்கணுன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி மிக்சிங் செஞ்சால் நல்லா கரெக்டாக கிடைக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா எனக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். எல்லாம் போட்டுட்டு கடைசியாக வந்து கருவேப்பிலை கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா கீறி போட்டு நம்ம கூட சேர்த்து சாப்பிட்டா நல்ல வாசனையாகவும் இருக்கும். கருவேப்பிலை வாசனையோட இந்த சில்லி சூப்பராக இருக்கும். விஜேஎஸ்எஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.